வணக்கம். இது மோகுரா பாடசாலை 10ஆம் வகுப்பு கணக்குல அளவியல் பாடத்துல இருக்க முக்கியமான 2 மதிப்பெண் கணக்குகளை பார்க்கலாம். இந்த அளவியல் பாடத்துல இருந்து நமக்கு பப்ளிக்ல ஒரு 2 2 மார்க் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு 2 மார்க், சில நேரங்கள்ல 2 2 மார்க்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பாடத்துல ஒரு முக்கியமான 20 2 மார்க்குகளை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு வீடியோவில் 5 2 மார்க் அப்படின்ற மாதிரி ஒரு 4 வீடியோவா இந்த 2 மார்க்ஸை பார்த்து முடிச்சிடலாம். இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் கணக்கு பார்ப்போம். 88 சதுர சென்டிமீட்டர் வலைப்பரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 88 சதுர சென்டிமீட்டர் வலைப்பரப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்வட்ட உருளைக்கான ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம். உயரம் 14 சென்டிமீட்டர். இப்போ நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு சில நேரங்களில் இந்த அலகுகள் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ நம்ம ஒரே மாதிரியே மாற்றிக்கணும். இங்கே ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்குது, நம்ம அப்படியே பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ எனில் உருளையின் விட்டம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து தனியாக எழுதிக்கலாம். உருளையின் வலைப்பரப்பு ஈக்குவல் டு 88 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உருளையின் வலைப்பரப்புக்கான ஃபார்முலா 2πrh ஈக்குவல் டு 88. அடுத்து உயரம் 14 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எச்சோட மதிப்பு 14 சென்டிமீட்டர். இப்போ இதுல இருந்து உருளையின் விட்டம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விட்டம்னா டி, நமக்கு இங்க டி கிடைக்காது, ஆனா 2r கிடைக்கும். d is equal to 2r. இப்போ இந்த ஃபார்முலால இருந்து நம்ம 2r ஓட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். பாருங்க, 2πrh is equal to 88 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுல h ஓட மதிப்பு 14ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த 2வையும் rஐயும் ஒன்னா எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா 2r தான் d, நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இந்த பையோட மதிப்பு 22/7ன்னு எழுதிக்கிறோம். h ஓட மதிப்பு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, 14 ஈக்குவல் டு 88. ஸோ 4 7 2 14. இப்போ 2r ஈக்குவல் டு 88. இந்த ரெண்டு வேல்யூவும் இந்த பக்கம் வரும்போது டிவைட்ல வந்துடுமா? 22 × 2 2 44. 22 2 22. அப்போ 2r ஓட மதிப்பு 2. 2r அப்படின்னா விட்டம் டியோட மதிப்பு 2 சென்டிமீட்டர். கடைசி ஆன்சர் எடுத்து எழுதும்போது நம்ம அலகுகளும் மென்ஷன் யூனிட் என்னன்னு சொல்லியிருக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்து ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். நீளம் 3 மீட்டர் மற்றும் விட்டம் 2.8 மீட்டர் உடைய ஒரு சமன்படுத்தும் உருளையை கொண்டு ஒரு தோட்டம் சமன்படுத்தப்படுகிறது. 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன் செய்யும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு இது மாதிரி ஒரு உருளை வச்சு ரொட்டேட் பண்ணும்போது இந்த உருளை ஒரு 8 டைம்ஸ் ரொட்டேட் பண்றாங்களாம். அப்படி ரொட்டேட் பண்ணும்போது எவ்வளவு ஏரியா கவர் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த உருளினுடைய இந்த சைடு மட்டும்தான் நம்ம டைரக்டா தரையில படும், இந்த சைடுலாம் படாது. ஓகேவா? அப்ப இந்த சைடு மட்டும் பட்டுதுன்னா வலைப்பரப்பு கண்டுபிடிக்கணுமா? வலைப்பரப்பு. ஓகே, ஸோ உருளையினுடைய வலைப்பரப்பு கண்டுபிடிச்சிட்டு அதை 8ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா அவங்க கேட்குற கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? இப்போ உருளையில என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். நீளம் 3 சென்டிமீட்டர். நீளம்னா நம்ம இது நீளமா, இதை ஹெச்னு எடுத்துக்கோமா? அப்போ நம்ம h is equal to 3 மீட்டர்னு எழுதிக்கலாமா? ஆக்சுவலாக L is equal to 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம ஃபார்முலால ஹெச்னு வரும், அதனால ஹெச்னு எழுதிக்கலாம். அடுத்து விட்டம் d is equal to 2.8 மீட்டர். நமக்கு d ஓட வேல்யூ 2.8ன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் r ஓட வேல்யூ தான் நமக்கு வேணும். சரியா? அப்போ r is equal to என்ன வரும்? d divided by 2, அதாவது 2.8 divided by 2. இப்போ எனக்கு இங்கே பாயிண்ட்ல வருது, அது கணக்கு போடும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால இங்கே மேலேயும் கீழேயும் 10ஆல பெருக்கிக்கிறேன். அப்போ மேலே 28 divided by 20 அப்படின்னு கிடைச்சிடும்.
இப்போ ஆரோட மதிப்பு 28/20. சரி, இப்போ நம்ம முதல்ல என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? உருளையின் வலைப்பரப்பு கண்டுபிடிக்கலாமா? உருளையின் வலைப்பரப்பு ஃபார்முலா 2πRH. ஓகே, 2 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆரோட மதிப்பு 28/20 இன்ட்டு ஹெச்சோட மதிப்பு 3. ஓகே, இப்போ ஒரு 7 7 14, சாரி 2 4 28, என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இதை வந்து நம்ம 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாமா? 10 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ். சரி, இந்த 10 மட்டும் நான் அப்படியே வச்சுக்கிறேன், ஏன்னா கடைசியில் வந்து டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மேலே இருக்கிறதுலாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 22 44 88 இன்ட்டு 3 டிவைட் பை 10, அதாவது 3024 4 மீதி 2, 3024 2 26 டிவைட் பை 10. இது உருளையின் வலைப்பரப்பு தான். ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? 8 சுற்றுகளில் எவ்வளவு பரப்பை உருளை சமன்படுத்தும்? இது ஒரு சுற்றுல வந்து 26.4, அதாவது 264/10. ஓகேவா? இந்த ஏரியா வந்து சமப்படுத்தும் சதுர மீட்டர். இது 8 சுற்றுகளில் சமப்படுத்தும் பரப்பு இஸ் ஈக்குவல் டு 264 × 8 டிவைட் பை 10 சதுர மீட்டர். இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 4 32 மீதி 3, 6 8 48 3 51 5, 8 2 16 5 21 டிவைட் பை 10 சதுர மீட்டர், அதாவது 211.2 சதுர மீட்டர். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரி, அடுத்த கணக்கு போகலாம். 704 சதுர மீட்டர் மொத்த புறப்பரப்பு கொண்ட ஒரு கூம்பின் ஆரம் 7 சென்டிமீட்டர் எனில் அதன் சாயுயரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 704 சதுர சென்டிமீட்டர் மொத்த புறப்பரப்பு, ஆரம் 7 சென்டிமீட்டர், ரெண்டுமே சென்டிமீட்டர்ல இருக்கு. ஓகே, மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்ன? கூம்புக்கு πr × L + R = 704 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கூம்பின் உயரம் கொடுத்துருக்காங்களா? சரி, ஆரம் கொடுத்துருக்காங்க. கூம்பின் ஆரம் r = 7 சென்டிமீட்டர் எனில் சாயுயரம் காண்க. சாயுயரம்னா எல்லோட மதிப்பு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆரோட வேல்யூ இதில் அப்ளை பண்ணால் டைரெக்டாக நமக்கு எல்லோட மதிப்பு கிடைச்சிடும். ஸோ பையோட மதிப்பு 22/7 இன்ட்டு ஆரோட மதிப்பு 7 இன்ட்டு எல் கூட்டல் மறுபடியும் ஆரோட மதிப்பு 7 ஈக்குவல் டு 704. ஓகே, இப்போ இந்த 7 கேன்சல் பண்ணிக்கலாம். L + 7 இஸ் ஈக்குவல் டு 22 இன்ட்டு L + 7 ஈக்குவல் டு 704. அப்போ L + 7ஓட மதிப்பு என்ன வரும்? 704 டிவைடட் பை 22. இது 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா 11 முறை 3 2 2 10 2, மறுபடியும் 11 ஒரு 11 11 3 11 33 மீதி 2 22 2 11 22. அப்போ L + 7 = 32 அப்படின்னு வருது. அப்போ L = 32 - 7. அப்போ எல்லோட மதிப்பு 25 சென்டிமீட்டர். அப்போ சாயுயரம் என்ன கிடைக்குது? 25 சென்டிமீட்டர். அடுத்து ஒரு கோளத்தின் புறப்பரப்பு 154 சதுர மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோளத்தின் புறப்பரப்பு, ஒரு கோளத்துல வந்து நமக்கு வலைப்பரப்பு கிடையாது, புறப்பரப்பும் கன அளவு மட்டும்தான் இருக்கும். இப்போ கோளத்தின் புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. புறப்பரப்புக்கான ஃபார்முலா 4πr² = 154 சதுர மீட்டர் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் அதன் விட்டம் காண்க அப்படின்னு கேட்குறாங்க. விட்டம்னா டினா 2r எடுத்துக்கலாம். சரி, இங்கே பாருங்க 4r², இந்த பையோட மதிப்பு 22/7 = 154 எழுதிக்கலாமா? இந்த 4r² நம்ம 2r² எழுதிக்கலாமா?
இன்ட்டு 22/7 ஈக்குவல் டு 154. இந்த 2 ஆரை நம்ம டின்னு எழுதிக்கலாமா? அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 22/7 இந்த பக்கம் போச்சுன்னா 7/22 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரெண்டாவது டேபிள் கேன்சல் பண்ணோம்னா 11 டைம்ஸ் 7 7 மறுபடியும் 11 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம் 7 டைம்ஸ். அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர்னு வருதா? இங்கேயும் ஒரு 7 இருக்குது, இங்கேயும் ஒரு 7 இருக்குது. அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர். அப்போ டியோட மதிப்பு என்ன வரும்? 7. ஓகேங்களா? ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 7. அப்படியே விடக்கூடாது, யூனிட் எழுதணும். மீட்டர், மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதனால் டி இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர், 7 மீட்டர் அப்படின்னு எழுதணும். ஓகே, அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. திண்ம அரைக்கோளம், அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு. ஸோ அடிப்பரப்பு அப்படின்னா நமக்கு கீழே வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குமா? ஸோ கீழே ஃப்ளாட்டாக இருந்தால் அது வந்து சர்க்கிளாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போது அடிப்பரப்பு அப்படின்னா கீழே இருக்கிற சர்க்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போ வட்டத்தின் பரப்பு என்ன? பையா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1386 சதுர மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. திண்ம அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன? மொத்த புறப்பரப்பு 3πr ஸ்கொயருங்களா? இப்போது நமக்கு ஏற்கனவே பையா ஸ்கொயரோட வேல்யூ இருக்குது. அப்போ மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு 3πr ஸ்கொயர் 3 இன்ட்டு பையா ஸ்கொயரோட வேல்யூ டைரெக்டாக அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 1386. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 3 18 8 மீதி 1 3 8 24 1 25 2 3 3 9 1 2 11 1 3 3 4. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 4158 சதுர மீட்டர். இந்த புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு, பரப்புனாவே சதுர அலகுகள்னு வரணும். அப்போ சதுர மீட்டர். ஓகே, தேங்க்யூ. Thanks for watching. Please subscribe our channel.